எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேர் ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு ட்ரைலர் ரியாக்ஷன் பார்க்குறோம். படத்தோட பேர் என்னன்னா பிடி சார். இது வந்து தமிழ் அண்ணா வந்து பண்ணுற நெக்ஸ்ட் மூவி. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ட்ரெயிலர். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ செகண்ட் டைமாக ரியாக்ஷன் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோ ரொம்ப நன்றி. 1 2 3. என் பிடி பீரியடை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. 8 மணி நேரம் கிளாஸில் உட்காந்துட்டு அந்த ஒரு பிடி பீரியட் வரப்ப கண்ணில் அந்த சந்தோஷத்தை பார்த்துருக்கீங்களா சார்? எதுக்கு பசங்க கிட்டலாம் வானதி மிஸ் உங்களான்னு சொல்லி வச்சிருக்கீங்க? பொய் சொல்றான்னு சார். இவன் தான் சார் வானதி மிஸ் லவ் பண்றாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது வழியில் எங்கேயும் நிற்க கூடாது. ஏதா பிரச்சனைனா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடணும். இந்த 2 ஜாதகமும் ஒன்னா சேரவே கூடாது. இந்த பொண்ணு அவரை மதிக்கவே மதிக்காது. இவர் ஒரு புழுவை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பான். ஐயோ சாமி, அது எங்க 2 பேர் ஜாதகம். பையன்து இங்க இருக்கு. எல்லாரும் என்னையே திட்டுறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? அண்ணா அண்ணா, டேய் பிடி மாஸ்டர், நீ எல்லாம் ஒரு ஆளு என் முன்னாடி வந்து நிக்கிற. இந்த வேலையை விட்டு தூக்கியாச்சு, ஓடிப்போ. நீ ஒரு சாதாரண பிடி வாத்தியார். பிள்ளைங்களா பிறந்த நாங்க இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி ஒண்ணு நடக்கிறப்பவே செத்து போயிட்டா போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. அதுவே உயிரோட வந்துட்டா அவளை பேசியே சாகடிச்சிருவாங்க. பார்த்து சும்மா நிக்கிறீங்க. நான் வெறும் பிடி சார் தான், ஹீரோ இல்ல. மைக் டைசன் என்ன சொல்லியிருக்கிறார்? எதிர்த்து அடிக்கணும்னு மட்டும் சொல்லல, எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஆரம்பிக்க போற இந்த கேஸ் ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. அடிதடி லெவலுக்கு போகாம ஆர்குமெண்ட் பண்ணணும். படிக்கிற பொண்ணை படுக்க கூப்பிட அவனுக்கு தைரியம் வரப்ப அதை எழுத்து கேட்க எனக்கு வரக்கூடாதா? ஸோ பிடி சார் இது வந்து நம்ம இப்போ தமிழோட அண்ணாவோட 25th மூவி. அதாவது மியூசிக் பண்ணுறதுல 25th மூவி. அவர் வந்து விஜேஸ் வந்து 51 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இவர் வந்து 25th மியூசிக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இது வந்து ஒரு ஃபுல் கமர்ஷியல் பேக்கேஜுங்க. கண்டிப்பாக படம் வந்து பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா இந்த கதையை விட்டுருங்க. கதை வந்து இப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறது பசங்க, ஃபேமிலி, அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக போய் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மூவி. ஸோ சீக்கிரமாக இந்த படம் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபன் ஃபீல்டு மூவியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ வீடியோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.